அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 11 பகுதி 3. படு சுத்தமா தெரியுதே என்றார் டாக்டர். ரோஜர்ஸ் கீழே குனிந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தபோது அந்த கோடாரிய ஒரே ஒரு முறை வேகமா பின்பக்கத்திலிருந்து வீசி அடிச்சு இந்த கொலையை செஞ்சிருக்கான் கொலைகாரன். அங்கிருந்து பெரிய கோடாரியின் கைப்பிடியோடும் மேலும் அங்கிருந்த ஒரு மாவு சலிக்கும் சல்லடையோடும் ஒன்றிருந்தார் ஃப்ளோர். ஜட்ஜ் கேட்டார், ரொம்ப அதிகமான வலு தேவைப்பட்டிருக்குமா டாக்டர்? ஆம்ஸ்ட்ராங் அர்த்தம் பொதிந்து சொன்னார், ஒரு பெண்ணால் செஞ்சிருக்க முடியுமான்னு தெரிஞ்சிக்க விரும்புறீங்க? சொல்லிவிட்டு விறுவிறுவென சுற்றிலும் நோட்டம் விட்டார் டாக்டர். வேராவும் எமிலியும் அடுக்கலைக்கு போயிருந்தனர். வேரா சுலபமா செஞ்சிருக்கலாம், அத்தனை பலம் அவங்களுக்கு உண்டு. அவங்க ஒரு விளையாட்டு டீச்சர். எமிலி உடைஞ்சி போயிடுற மாதிரி இருக்காங்க. ஆனால் இப்படி போன்றவங்களால பெரும்பாலானோர் எஃகு கம்பி போல உறுதியாக இருப்பாங்க. மனதளவில் உரம் ஏறி எதற்கும் அஞ்சாமல் இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ள புயல் போல பலம் இருக்கும் என்பதையும் நாம் மறந்துடக்கூடாது. இதற்கெல்லாம் ஜட்ஜு சிந்தனையோடு தலையசைத்து கொண்டே இருந்தார். ஒரு பெரும் மூச்சோடு எழுந்தார் ஃப்ளோர். கைரேகைகள் இல்லை. பிறகு கைப்பூடி வழிச்சு துடைக்கப்பட்டிருக்கு. இடியோசையோடு ஒரு சிறுபொலி எழுந்தது. எல்லோரும் கும்பலாய் திரும்பி அதீத ஓசை வந்த திசையை பார்த்தனர். வேராக்ளேர் தான் சற்று தள்ளி தனியே நின்று கொண்டிருந்தார். கீரிச்சிடும் தகர குரலில் அலறியது அவர்தான். உடைந்து கிளம்பிய அசுர சிரிப்பின் பிடியில் இருந்தார் அவர். இந்த தீவுல தேனீ வளர்க்குறாங்களா? சொல்லுங்க, எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப தேன் வேணும்னா நாம எங்க போவது? ஹஹா! இடித்து கிளம்பியது பேரிடி சிரிப்பு. ஒன்றுமே விளங்காமல் அனைவரும் அவளையே வெறித்தனர். துளியும் குழப்பமின்றி பிசாசாக நடந்து வந்த அந்த அழகு தேவதைக்கு ஏதோ இவர்கள் அனைவரது கண்களுக்கு முன்னாலும் பைத்தியம் பிடித்து விட்டது போல ஆனது காட்சி. அதே அசாதாரண காட்டு கத்தலை தொடர்ந்து பேசினார் வேரா. ஏய், அப்படி முழைக்காதீங்க, எனக்கு கிறுக்கு பிடிச்சிட்ட மாதிரி பார்க்காதீங்க. புத்தி சுவாதீனம் முழுக்க இருக்கு. புத்தியோட தான் கேட்குறேன். தேனி, தேனீக்கூடு, தேனீக்கள். ஓ, புரியல இன்னுமா? அந்த முட்டாள் கவிதையை நீங்கள்லாம் படிக்கல? உங்கள் அத்தனை பேரோடு படுக்க அறையிலும் தானே அது உச்சியில் தொங்குதே, நினைவில்லை? அதை பற்றி நீ நினைவிருந்தா தேடி தேடி அலையாம நேராக நாமெல்லாம் இங்கே எல்லாம் வந்திருப்போம். 7 சின்ன சிப்பாய் பையன்கள் கழிகளை வெட்டி கொண்டிருந்தனர். நல்லது. இதுக்கு அடுத்த வரி நினைவில் இல்லை? முழிக்காதீங்க ஐயா, எனக்கு அது முழுக்க தலைகீழ் பாடம். 6 சிப்பாய் பையன்கள் தேன் ஆடையோடு விளையாட பார்த்தனர். இதுதான் அடுத்த வரி. இதனால தான் திருப்பி திரும்பி கேட்குறேன், இந்த தீவில் தேன் கூடு இருக்கா? தேனி வளர்க்குறாங்களா? முட்டாள்தனமா தெரியலாம், ஆனா முட்டாள்தனமா கிடையாது ஐயா, கிடையாது. வெறியாய் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தார் அவர். டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் சுழன்றடித்து கொண்டு முன்னேறினார். கையை தூக்கினார். கழுத்தை நெரித்து எரிந்து விடுபவர் போல அழுத்தமாகவும் வேகமாகவும் வேராவின் மென்னியை ஒரு திருகு திருகினார். அவர் காற்றுக்கு திண்டாடினார். கண்கள் வெருண்டன. விக்கினார், விழுங்கினார், வியத்தார். சில நிமிடங்கள் செய்வதறியாது நின்றார் அவர். பிறகு தேங்க்யூ என்றார். ஒன்றுமில்லை. அந்த வலுவான விளையாட்டு டீச்சரின் குரல் மீண்டது. கட்டுப்படுத்தப்பட்டதாயிற்று. அமைதியாயிற்று. திரும்பி வழியை கடந்து எமிலியை அழைத்தபடி சமையல் அறைக்குள் நுழைந்தார். நானும் மிஸ் எமிலியும் எல்லோருக்கும் சிற்றுண்டி தயார் பண்ணுற போகிறோம். யாராவது எனக்கு கொஞ்சம் சொல்லி கொண்டு வர முடியுமா? டாக்டரின் அழுத்தமான ஆண்மை விரல்களின் பதிவு வேராவின் கழுத்தில் அப்படியே இருந்தன. எமிலியுடன் சேர்த்து கொண்டு அவர் உள்ளே போனதும் ஃப்ளோர் சொன்னார், நிலைமையை சரியாக கையாண்டீங்க டாக்டர். ஆம்ஸ்ட்ராங் சிறு மன்னிப்பு கோரும் வகையில் சொன்னார், பண்ணியாகணும். இருக்கிற எல்லாத்துக்கும் மேலே பைத்தியக்கார கத்தலையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. பிலிப் லாம்பர்ட் அவங்க ஹிஸ்டீரியா பிடிச்ச மாதிரி கத்துற வகை கிடையாதே என்றான். ஆம்ஸ்ட்ராங் ஏற்றுக்கொண்டார். அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நல்ல ஆரோக்கியமான சமயோஜித பொண்ணு.
ஆனாலும் என்ன பண்ணுறது, திடீர் ஷாக். இது யாருக்கு வேணும்னாலும் ஆகலாம். நான் கொல்லப்படுவதற்கு முன் சில சுள்ளி கட்டைகளை ரோஜர்ஸ் உடைத்திருந்தான். அவற்றை ஒன்றாக எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு வந்தனர். எமிலியும் வேராவும் மும்முரமாய் இருந்தனர். எமிலி அடுப்பு மூட்டுவதில் இறங்கியிருக்க, வேரா மாமிசங்களை சின்ன சின்ன துண்டுகளாக்கி கொண்டிருந்தார். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் என்றார் எமிலி. வந்திறங்கிய சுள்ளிகளை பார்த்தபடி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் முடிச்சிடுறோம். தண்ணீர் சுட்டா வேலை முடிஞ்சிடும்.